ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள் தின ஸ்பெஷல்ன்றனால குழந்தைகளுக்கு பிடிச்ச லட்டு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச லட்டை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து குறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் குறுன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கத ஒரு வடை மாதிரி தட்டி அதில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதில் போடணும். சின்ன சின்ன வடைகளாக தட்டி போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஏன்னா கரிஞ்சிடும். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல சின்ன சின்ன வடையாக எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பேட்சாக எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் போடுறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டால் போதும். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, பூந்தி பதத்துக்கு அரைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா குறுன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க. இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணலாம். நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி அதில் நம்ம ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ ஆர் ஆரஞ்சு, நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது நல்லா கொதித்து வருது. நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு லைன் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும்போது அது திக்காயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். லட்டு மோஸ்ட்லி டக்குன்னு நமக்கு செய்ய வராது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ரொம்பவுமே சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணி வற்றிடுச்சு. கூட கொஞ்சம் நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஆட் பண்ணினோன்னே ஃபுல்லாக இறுகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு கடாயில் நெய் விட்டு கொஞ்சமாக அதில் முந்திரி சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதோன்னே நீங்கள் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தி மிக்ஸில் நம்ம அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி வரட்டும். அப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே இறுகிடும். இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த பூந்தி நம்ம சக்கரை பாகு எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் லட்டு செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி லட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய் பாய்.